ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இங்கே ஆச்சி, அதாவது பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபிங்க. அது என்னென்னா அடை தோசை. அடை ரெசிபிக்கு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஆனால் நாம் இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி டக்குன்னு ஃபட்டாஃபட்டுன்னு பண்ணக்கூடிய ரெசிபிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். 4 பூண்டு, 3 மிளகாய். இது ரொம்ப மைல்டான காரம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு, இஞ்சி உங்களுக்கு வேணும்னா ஒரு துண்டு போட்டுக்கலாம். போட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பதம் வேணும். 1 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, மிளகாய் வேணும்னா மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஊற வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் டைரெக்டாக உடனே தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வேணும். இப்போ அடுப்பை காய வச்சுருக்கேன். நாங்கள் 2 தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஆனால் ரொம்ப தண்ணியும் அங்கங்கேயும் ஓடும் மாவு. நீங்கள் கவனமாக ஊற்றணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் போட்டிருக்கேன். இதை மூடி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா அடியில் உள்ளது கிறிஸ்பியாக வரும். அதனால் நான் மூடி வைக்கிறேன். ஓரளவுக்கு அடியில் வெந்துட்டே வருது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அடை தோசை இது காலையில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பயங்கரமாக இல்லை ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா வயிறும் உங்களுக்கு நிறையும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க. இதுக்கு உங்களுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கூட சில பேர் விரும்புவாங்க. இதுக்கு மேக்ஸிமம் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் மாவு கூட வெங்காயம் ஆட் பண்ணலாம். இல்லைனா மாவை தோசைக்கல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வெங்காயம் தூவிக்கலாம். பாருங்கள், தோசை நம்மளுக்கு அடை தோசை ரொம்ப ரெடியாக இருக்குது. சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம வெங்காயத்தை வச்சு தேய்க்கும்போது கல்லை ஒட்டாமல் கூட வரும். நீங்கள் இண்டாலியம் கல் இல்லை இரும்பு கல்லை கூட நீங்கள் தோசை ஊற்றும் போது வெங்காயம் வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இது நிறையா ரெசிபி நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக, இன்க்ரீடியன்ட் ரொம்ப கம்மியானது. நம்ம நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நார்மலாக தோசை அரைக்கிற மாதிரி உளுந்த மாவு, உளுந்து அதெல்லாம் போட்டு ஊற வச்சு துவரம்பருப்பு அதெல்லாம் போடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஏன்னா கம்மி இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு. பாருங்கள், மொறு மொறுன்னு நம்மளுக்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களோட வேலிடேஷன்ஸ்க்காக நான் எப்பவும் போல் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.